ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. வாங்க இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு வதக்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதும் 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலெல்லாம் உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது கூட நான் வந்து பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன துண்டு பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி துருவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா மோசரல்லா சீஸ் வந்து எடுத்திருக்கேன். அது சீஸையும் கொஞ்சம் வந்து நான் வந்து அப்படியே துருவி விட்டுக்கிறேன். பன்னீர் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு சீஸும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பன்னீர் சீஸ் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்து பண்ணும்போது எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் சீஸ் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு கொஞ்சம் சூடு குறையட்டும். ஒரு கப்பில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மைதாக்கு பதிலாக வெறும் முட்டையை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்ஷனல் வந்து முட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு ப்ரெட்டை வந்து நம்ம டிப் பண்ணும் போது இந்த கோட்டிங் மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு பிளேட்டில் நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸ்நாக்ஸ் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரெட் துண்டு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வந்து இது மேலே ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து மொத்தமாகவே வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கத்தியை வச்சு நான் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா இப்படி 2 கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கையில் வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெட்டோடு அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி ப்ரெட்டையும் கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லைஸையும் எடுத்து இந்த மாவில் முதல்ல நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஒரு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் ஒரு கோட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப பிரெட் க்ரம்ஸில் இன்னொரு கோட்டிங் பண்ணி எடுக்கலாம். 2 கோட்டிங் வந்து பண்ணி எடுக்கலாம். இந்த ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு 2 கோட்டிங் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே போல் மீதி இருக்கிற எல்லா பிரெட் துண்டுகளையும் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. ரெடி பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பீஸையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருக்கணும்னு இல்லை, ஏன்னா மேலே வந்து சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும் பிரெட் க்ரம்ஸ் அப்படிங்கிறதுனால. நம்ம நார்மலாக வடை போண்டாக்கெல்லாம் காய வைக்கிறதோட அதோட கொஞ்சம் கம்மியாக காஞ்சிருந்தால் போதும். எண்ணெய் உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம குக் பண்ணி எடுத்துருக்கிறதுனால மேலே அந்த லேயர் மட்டும் நமக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் போதும். எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து லைட்டாக வந்து திருப்பி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேலே கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயை நல்லா வடிஞ்சு வந்துடும். சாப்பிட எண்ணெயே இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்.
ரொம்பவே சூப்பராக மொறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டோம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் இருக்கும். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். மேலே டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி பிரெட் உருளைக்கிழங்கு வச்சு இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.